Hello friends, welcome to our channel. Friends, கீரைன்னு எடுத்துட்டாலே எல்லா கீரையுமே வந்துட்டு உடம்புக்கு நல்லதுங்க. அதுவும் இன்னைக்கு நம்ம செய்ய போற பிரஷர் கீரையை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வாய்ந்ததுங்க. பிரஷர், சுகர், உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிறவங்க எல்லாம் இதை சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. நம்மளோட கீரை வந்துட்டு பிரஷர் கீரை இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம கீரையை எடுத்துட்டு நல்லா உருக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணியில அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. அடுத்ததா சிறிதளவு கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு நம்ம இதுல சேர்த்துக்கிறோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த கீரையை நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரமாதமான டேஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு நம்ம 4 காஞ்ச மிளகாய இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு நார்மலாவே இந்த கீரையை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது சாப்பிட்டு வரும்போது நமக்கு பிரஷர், சுகர் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஆகி கிடைக்குங்க. இப்ப நம்ம கழுவி அலசி வச்சிருக்கிற கீரைகளை வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேங்க. அடுத்ததா இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு அடிக்கடி முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இந்த மாதிரி தாங்க கீரை சாப்பிடுவோம். ஆனா வந்துட்டு இந்த பிரஷர் கீரையெல்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அதனால இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வாய்ந்த கீரைகள்ல வந்துட்டு இந்த பிரஷர் கீரை வந்துட்டு கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும், கலந்து விடுங்க. அடுத்ததா கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த கீரையை வந்துட்டு நம்ம சாப்பாட்டு கூட வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இல்ல இதை நம்ம பொரியல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு கீரை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் இதுல நம்ம துருவிய தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். பாருங்க இது அப்படியே வந்துட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே வந்துட்டு நமக்கு சாப்பிடணும்னு தோணும். இத வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது சாப்பிடும் போது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே பலனளிக்கக்கூடியதா இருக்குங்க. இந்த பிரஷர் கீரை பொரியலை உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.